கெட்டுன பொண்டாட்டி கூட ஒரு படத்துக்கு போகணும்னு நினைச்சது ஒரு குத்தமா? என்ன ராமு, ஏதோ வாய்க்குள்ளேயே முணங்கிட்டு வாரீரு, என்னன்னு சத்தமா சொல்லுங்க. ஒன்றும் இல்லை நெட்டம்மா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னேன். ஆ, அதானே பார்த்தேன். என் கூட வந்துட்டு சந்தோஷம் இல்லாம இருக்குமா? நெட்டம்மா, இளிச்சக்கா, லட்சுமி அக்கா, மாலாக்கா, பிறகு நம்ம சிம்ரன், இவங்க 4 பேரையும் தானே கூட்டு வரேன்னு சொன்னேன். ராதாக்காவும் செல்வி அக்காவும் எப்படியும் வந்துருவாங்கன்னு சொன்னேன். மற்ற ஆட்களெல்லாம் எங்க போய் பிடிச்ச? ஆ, நீங்க கொஞ்சம் கூட விவரம் இல்லாம 12 டிக்கெட் போட்டீங்க. பிறகு டிக்கெட் எல்லாம் தூரையா போட முடியும்? அதான் எல்லாரையும் கூட்டு வந்தேன். வேற வழி இல்லாம தான் கூட்டு வந்தேன் தெரியுமா? ஏட்டி, அதுக்கு இந்த பொக்கவாய் தாத்தாவை எது கூட்டு வந்த? அவர் கழுத்துல ஏறி உட்கார்ந்துருக்காரு, என்னால வண்டி கூட ஓட்ட முடியல. வர்ற வழியில பட்டம்மா பாட்டி நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க ராமு. அவகிட்ட போய் கேட்டேன், டிக்கெட் இருக்கு படம் பார்க்க வாரீங்களான்னு. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நான்லாம் எங்க வீட்டுக்காரர் இல்லாம படம் பார்க்க அடுத்த ஆளுங்க கூட வரமாட்டேம்மா அப்படின்னாங்க. பிறகு டிக்கெட் வம்பா போவோமேன்னு தாத்தாவையும் சேர்த்து தூக்கி போட்டு கொண்டு வந்தேன். அப்ப சில்பாவை எது கூட்டு வந்த? எப்படி கணக்கு பார்த்தாலும் இன்னும் ஒரு டிக்கெட் மிச்சம் இருக்குல்ல, அதுக்கு யாராவது ஆள் பிடிக்கணும்ல. அப்பதான் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது சில்பா ரேஷன் கடையில் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தா. நீ வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், என் கூட வான்னு கூட்டு வந்துட்டேன். எப்பா ராமு தம்பி, கொஞ்சம் நவுண்டு உட்கார. தாத்தா, நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன்ல, நான் எதுக்கு நவுந்து உட்காரணும்? காலைய குனிஞ்சுக்கிட்டே உட்கார்ந்துக்கிட்டு வர்றது கழுத்து வலிக்குப்பா, மேல தலை தட்டுது, நிமிர முடியல. நீ கொஞ்சம் நவுந்து உட்கார்ந்தீன்னா நான் உன் பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிடுவோம்ல. என்ன தாத்தா, ஏற்கனவே என் கழுத்து மேலே ஏறி உட்கார்ந்துருக்கீரு, நானே கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு வரேன், இன்னும் நவுண்டு உட்கார்ந்தேன்னா யாரு வண்டி ஓட்ட? வண்டி ஓட்டுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலை கிடையாது தம்பி. அந்த வளையத்தை போட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் திருக்கணும், அவ்வளவுதானே. நான் திருக்குறேன், நீ தள்ளி உட்காரு. ஏ தாத்தா, சும்மா கடங்க தாத்தா, ஏற்கனவே கழுத்து மேலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீரு, இதுல வண்டி வேற ஓட்ட போறாராம், சும்மா கடங்க. எப்பா, சினிமா பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு, பல வருஷம் ஆயிட்டு. அந்த காலத்துல எம்ஜிஆர் படத்துக்கு போனது, அதுக்கு பிறகு போகவே இல்லை. இன்னைக்கு தான் போறேன். எட்டி நெட்டச்சி, படத்துக்கு போறோம்னு கூட்டு வந்தீங்க, என்ன படத்துக்கு போகணும்னு சொல்லவே இல்லை. அதானே, என்ன படத்துக்கு போறோம்? ஏக்கா, புதுசா இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆயிருக்குக்கா, அதுக்கு தான் டிக்கெட் போட்டிருக்கு. ஐ, இந்தியன் 2வா தம்பி? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. இந்தியன் படத்தை விட இந்தியன் தாத்தாவை ரொம்ப பிடிக்கும். மங்கம்மா, ஹீரோ மாதிரி நான் இங்க இருக்கும்போது நீ எப்படி இந்தியன் தாத்தாவை பிடிக்கும்னு சொல்லலாம்? படம் பார்க்க போனா ரொம்ப நல்லா இருக்குமே. நல்ல ஏசில உட்கார்ந்து பார்க்கலாம். பிறகு முறுக்கு விப்பாங்க, பாப்கார்ன் விப்பாங்க, அதுக்கப்புறம் பப்ஸ், காபி எல்லாமே நல்லா இருக்கும். நல்லா வாங்கி வாங்கி திங்கலாம். ராதா, லிஸ்ட் அடிக்கிட்டே போற, இவ்வளவும் வாங்கி திங்க துட்டு கொண்டு வந்திருக்கியா? என்னது, நான் செலவு பண்ணணுமா? நானா வாரேனே, நீங்களே தான டிக்கெட் இருக்கு வாங்க வாங்கன்னு கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தீங்க. பிறகு எதுக்கு நான் துட்டு செலவு பண்ணணும்? நீங்களே படத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து எங்க வீட்ல கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போணும். இந்தியன் தாத்தா யார் யாரையோ கொள்ளுதாரு, இவளை வந்து கொல்ல மாட்டேக்காரே. அடியே மாலா, உனக்கு ஒரு கேடு வர மாட்டேக்கே. அடியே குந்தாணி, கெட்டவங்களுக்கு தான் கேடு வரும், நல்லவங்களுக்கு எல்லாம் கேடு வராது. ஆமா ஆமா, நீங்களாம் நல்லவங்க, நாங்க மட்டும் தான் கெட்டவங்க. இந்தியன் 2 படம் பார்க்கணும்னு நானும் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். படம் ரிலீஸ் ஆவறதே எனக்கு தெரியாது. நேத்து தான் யூடியூப்ல வீடியோ பார்த்தேன், ட்ரெய்லர் போட்டு காட்டுனாங்க. எப்படியாட்டு படம் பார்க்கணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள இவங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப நல்லதா போச்சு. ராமு ப்ரோ, சீக்கிரம் போங்க, பாப்கார்ன் காலியாயிர போகுது, வாசம் மூக்கல அடிக்கி. ஏமா, தியேட்டருக்கு போக இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். பாப்கார்ன் வாசம் மூக்க தொலைக்கி, எனக்கு உடனே பாப்கார்ன் வேணும். ஏம்மா, மூக்கா என்னது இது? தியேட்டர் 1/2 மணி நேரத்துக்கு அங்கிட்டு தான் இருக்கு, அதுக்குள்ள உனக்கு பாப்கார்ன் வாசம் மூக்கல அடிக்கும். ஆமா லட்சுமி ஆண்டி, பாப்கார்ன் மட்டும் இல்ல, இங்க பக்கத்துல ஒரு கடையில சுட சுட வடை போட்டுக்கிட்டு இருக்காங்க, உளுந்த வடையும் கீரை வடையும். இவ்வளவு தூரம் உங்களை நம்பி வரோம்ல, ஆளுக்கு 2 வடையை வாங்கி கொடுத்துட்டு கூட்டிட்டு போனா என்ன? தேட்டருக்கு மட்டும்தான் கூட்டிட்டு போக முடியும். நீங்க வாயிலே வடை சுடாதீங்க. வடை வேணா சொந்த துட்டை போட்டு வாங்கி தின்னுங்க. என்னமோ நாங்களே வந்து உங்ககிட்ட படத்துக்கு கூட்டிட்டு போங்க, படத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு கெஞ்சின மாதிரில பேசுறீங்க. நாங்க செவனேன்னு வீட்ல தானே கிடந்தோம். நீங்க தான் வந்து டிக்கெட் இருக்கு, படம் இருக்கு, தியேட்டர் இருக்கு நீங்க, அதனால தானே வந்தோம். எல்லா துட்டையும் நீங்களே செலவு பண்ணுங்க, நாங்களாம் பண்ண முடியாது. ஏக்கா, ஒரு நியாயம் வேண்டாமாக்கா? எல்லாருக்கும் நான் எப்படி துட்டு செலவழிச்சுட்டு அலைய முடியும்? படத்துக்கு டிக்கெட்டும் நாங்க தான் போட்டிருக்கோம்.
நெட்டம்மா சும்மா இரு நெட்டம்மா. நம்ம தானே போய் கூட்டு வந்தோம். அப்பனா நம்ம ஏதாட்டும் ஒன்று வாங்கி கொடுத்துடலாம். என்னத்த கேட்டு போறாங்க? ஒரு பாப்கார்னு காப்பி ஏதாவது தானே கேட்பாங்க. வாங்கி கொடுத்துருவோம். ஆளுக்கு ஒரு பாப்கார்ன் வாங்கினா ரொம்ப செலவாகும். 2 பேருக்கு ஒன்றுன்னு வாங்கி கொடுத்துருவோம். சரியா? ராமு, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட சுத்தமா பிடிக்கவே இல்லை தெரியுமா? நீங்க ரொம்ப அனாவசியமா செலவு பண்ணுதீங்க. இப்படியெல்லாம் நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும்? நாளைக்கு நம்மளுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குல்ல, நம்ம எப்படி முன்னேற? 2 பேரும் படத்துக்கு போகுமான்னு கேட்டது ஒரு குத்தமா? 12 டிக்கெட் போடுன்னு சொல்றதுக்கு முன்னாலேயே இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். அது எப்படி? என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம நான் படத்துக்கு போனேன்னா எனக்கு பிடிக்காது. எல்லாரும் இருந்தாதான் நல்லா ஜாலியா இருக்கும். என்னடி இப்படியும் சொல்லுத அப்படியும் சொல்லுத? துட்டும் செலவாக கூடாது, எல்லாரையும் கூட்டிட்டும் வரணும். வேற நான் என்ன செய்ய? யோ தாத்தா, என்ன திடீர்னு மடியில வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கீரு? கழுத்து வலிக்குப்பா, உட்கார முடியல. இப்பதான் நல்லா இருக்கு பாத்துக்கோ. தாத்தா, வழுக்க மட்டும் மறைக்கி வண்டி ஓட்ட முடியல. கொஞ்சம் தள்ளியாவது உட்காருங்களேன். ஆட போப்பா, மனுஷன் எவ்வளவு நேரத்துக்கு கழுத்தை குனிஞ்சுக்கிட்டே உட்கார்ந்து கிடக்க? கழுத்தெல்லாம் வலிக்கி. இப்பதான் நல்ல வசதியா உட்கார்ந்து இருக்கேன். ஏதாட்டு பேசுனேன்னு வச்சுக்கோயேன், கட்டைய கொண்டு மண்டைய உடைச்சிருவேன். நெட்டம்மா, கண்ணு ஒன்னும் தெரியல. தாத்தா நல்ல வழுக்கு மண்டையை வச்சு மறைச்சுக்கிட்டாரு. வண்டியை கொண்டு எங்கேயாவது இப்ப மோதிருவோம் போல. எல்லாரும் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. கோயிந்தா கோயிந்தா. ஏன் கடவுளே, எந்நேரமும் இவ ஒரே தீனியா தின்னுட்டுல கிடக்கா. அடிய குப்பை, நான் வெளியே போயிருக்கும் போது உன் மச்சங்காரன் எதுவும் வந்தானா? இல்ல தை, மச்சான் எதுக்கு வர போறாரு? அவர் தான் ஓடி போயிட்டாரு. அடிய குப்பை, உன் மச்சங்காரன் ஓடியும் போல ஆடியும் போல. அவன் தான் பம்பாய்க்கு போயிருக்கான்னு சொன்னோம்ல. ஆமா தை, சொன்னீங்க. பம்பாய்க்கு ஓடித்தானே போயிட்டாரு. இன்னும் அவர் வரமாட்டாரு. அவர் அங்கேயே தான் கிடப்பாரு. அடியே வந்துட்டாங்க டி. பம்பாய்க்கு போன குரூப்பு பூரா இன்னைக்கு காலையிலே வந்துட்டு. அவனை தான் காணும். உன் மச்சங்காரன் மட்டும் எங்க போய் தொலைஞ்சானோ தெரியல. அவன் மட்டும் தான் காணாம போயிருக்கான். என்னத்தையும் சொல்லுதீங்க? ஆரஞ்சு மச்சான் மட்டும் வரலையா? மத்த எல்லாரும் வந்துட்டாங்களா? அவர் எங்க போயிருப்பாரு? அவனை தாமட்டி நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. இந்த தொடப்பக்கட்ட அடுப்பு எல்லாத்தையும் ரெடியா வைட்டி. இன்னைக்கு மட்டும் அவன் வரட்டும். அவன் என்ன செய்யுதுன்னு பாரு. சரி தை, போய் தேடுங்க. நான் சம்சாரத்தை முடிச்சிட்டு வரேன். எம் 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 எம். அடியே குப்பை, முதல்ல உனக்கு விளக்கமாறு பிஞ்சிரும் பாத்துக்கோ. நான் உன்னை என்ன வேலைக்காக இங்க கூட்டிட்டு வந்து வச்சேன்? நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? உன் மச்சான பேசி கீசி மைக்கு கல்யாணம் பண்றதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு நேரமா தின்னுக்கிட்டே கிடக்க. பொழுதன்னைக்கு தின்னுக்கிட்டு இருந்தா வீடு வழங்க மாட்டி. எத்தை, காது நல்லா தானே இருக்கு. ஈயத்தை காய்ச்சி ஊத்திட்டீங்களா? அன்னைக்கு தானே சொன்னேன் நான் நல்லா படிச்சு கலெக்டர் ஆக போறேன். எனக்கு ஒண்ணு ஆரஞ்சு மச்சால வேண்டாம். நான் ஊருக்கு போக போறேன். என்ன டி, ஒரு அத்தையவே எதிர்த்து பேசுதே? அடுப்பு ரெடியா தான் இருக்கு. உன் காலையும் உடச்சு அடுப்புக்குள்ள வச்சிரவா? எத்தை, அடுப்பு ரெடியா இருக்கா? அப்ப நான் போய் சீக்கிரம் 2 தோசையை சுட்டு கொண்டு வாங்க. ஏ கடவுளே, கையில 2 சம்சா இருக்கும் போதே தோசை கேட்காலே. இவ தின்னு தின்னே சொத்து அழிச்சிருவா போல. எத்தே, உங்க படத்துக்கு பின்னால பாருங்க, மச்சான் வந்தாச்சு. மணமகனே மருமகனே வா வா, உன் வலது காலை எடுத்து வச்சு வா வா. எம்மோய், என்ன வரவேற்பெல்லாம் பலமா இருக்கு? பழமா இருக்கா? இப்ப பல்லு உடைய போது பாரு. எடு விளக்க மாத்த. அடிய குப்பை, போய் எடுத்துட்டு வாடி. ஏம்மா, எதுக்குமா விளக்கமாறு எடுத்துட்டு வர சொல்லுத? உன் மூஞ்சி குப்பையா இருக்கு. விளக்கமாறு வச்சு உன் மூஞ்சில இருக்கிற குப்பையெல்லாம் எடுக்க போறேன். ஏம்மா, என்னம்மா வந்து வராததுமா உளறிட்டு கிடக்க? என்னைய பார்த்தா உளறத மாதிரி தெரியுதோ? பெத்த தாய் பேசினா உங்களுக்கு எல்லாம் அப்படி தமிழ் இருக்கும். எங்களை போய் தொலைஞ்சு தன்னாலா? ஏம்மா, அது வந்து என்னல? சொல்லு சொல்லு சொல்லு. வந்து போய் ஆயின்னு இழுத்துக்கிட்டு இருக்க. சொல்லுல, பதில் சொல்லு. ஏம்மா, தலைவர் வந்து திடீர்னு பஞ்சாயத்து ஆபீஸுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும்னு சொல்லி என்னைய பம்பாய்க்கு அனுப்பி விட்டுட்டாருமா. போயிட்டு அலைஞ்சு திரிஞ்சு வாங்கி கொடுத்துட்டு இப்பந்தான் வந்து சேருதேம்மா. எல்லாம் மண்டப்பையில நீ எங்க போனேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கியோ? எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். ஆரஞ்சு மச்சான், உங்க ரீல் வந்து போச்சு. அத்தைக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஏம்மா, ஓம் அவனை நீ நம்ப மாட்டியா? தலைவர் தான் என்னை அனுப்பி விட்டாருன்னு சொல்லுதம்ல. ஏம்மா, எதுக்குமா அடிக்க? பாதியில போவா. இதுக்கு மட்டும் உனக்கு அம்மா வேணுமோ? அடிக்கும் போது மட்டும் அம்மானு கூப்பிடுதே. குதிரவால்காரின்னு கூப்பிட வேண்டியதானே? கம்பி கிட்டர் வாங்க இவர்கிட்ட துட்டு கொடுத்தாரான் தலைவர். என்னமா நடிக்கா? ஏம்மா உடுமா, வலிக்குமா. ஏமா இந்த அடி அடிக்க? உடு. ஏம்மா கொன்றாதம்மா. ஏமா இந்த அடி அடிக்க? பெத்த தாயை கொண்டு அனாதாசிரமத்துல போட்டுட்டு இருக்கிற வீட்டையும் வித்துட்டு அவளுக்கு கூட போய் அந்த சாக்கடை கிட்ட போய் உட்கார்ந்துகிட்டு இருக்க போறியோ? தலைவர் அனுப்புனாருன்னு பொய் வேற சொல்லுதே. என்னது? உன்னைய அனாதாசிரமத்துல விட்டுட்டு சாக்கடை கிட்ட போய் இருக்க போறேனா? எனக்கு என்ன தலையெழுத்தா? ஆமல, அந்த குதிரவால்காரிக பம்பாயில எங்க இருக்காளுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏம்மா, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுமாமா இப்படி பேசுதே? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். உங்க கூட வந்த ராதா எல்லாத்தையும் சொல்லிட்டா. சேரியில வீடு சாக்கடை பக்கத்துல. அது போக அவளுக்கு சோத்துக்கு திண்டாடிக்கிட்டு அலைதாளுக. நீ நல்ல சம்பளத்தை வாங்கிட்டு ஓடி போயிருக்க. போய் அவளுக்கு சோறு கறி ஆக்கி போட்டுட்டு வந்திருக்க 4 நாளைக்கு. எம்மா, லூஸ் மாதிரி பேசாதம்மா. இன்னும் தலைவர் சம்பளத்தை தரவே இல்லை. நான் சம்பளம் வாங்காம சும்மா பைக்குள்ள 2 துணியை மட்டும் எடுத்து வச்சுட்டு தான் போனேன். அவங்க தான் எங்களுக்கு சோறு போட்டாங்க. அவங்க எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா?
அவளுகளே சோத்துக்கு பிச்சை எடுத்துட்டு கிடக்காளுக, உனக்கு அவளுக்கு சோறு போட்டாளுகளோ? யாருக்கிட்ட கதை விடுத? அவளுக்கு பெரிய ஆளு அது இதுன்னு என்கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு நடிச்சிட்டு கிடக்காத. கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். சம்மதம் வாங்குறதுக்காக என்கிட்ட போய் எல்லாம் சொல்லக்கூடாது பாத்துக்கோ. ஏம்மா நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கம்மா. ஏம்மா காலை பிடிச்சி எங்க இழுத்துட்டு போற? வலிக்கு விடு. அடுப்புல வரவு கட்ட வீணா போகுது, உன் காலை உடைச்சு அடுப்புக்குள்ள போடணும்ல, அதுக்கு தான் இழுத்துட்டு போறேன். ஆரஞ்சு மச்சான், இந்த பேக்குக்குள்ள என்ன இருக்கு? சாப்பிடறதுக்கு எதுவும் வாங்கிட்டு வந்திருக்கீரா? நான் திறந்து பாக்கட்டா? பட ஆரம்பிச்சிட்டு எழுத்து போட்டாங்க. மங்கம்மா கிட்ட வந்து உட்காரலான்னு ஆசையா வந்தா இந்த 2 கண்ணாடியும் வந்து பக்கத்துல உட்கார்ந்துகிட்டே. ராமு தம்பி, நீங்க கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு ஏன் மங்கம்மாவை இந்த பக்கம் வந்து உட்கார சொல்லுங்களேன். என்ன தாத்தா விளையாடுதீங்களா? நான் எப்படி மாலாக்கா பக்கத்துல போய் உட்கார முடியும்? நீங்க இங்கே இருங்க பேசாம. தம்பி, அப்ப நான் உன் பொண்டாட்டியை இங்க கூப்பிட்டு உட்கார வச்சுக்கோயேன். நான் போய் மங்கம்மா பக்கத்துல உட்கார்ந்துக்கிடுதே. யோ தாத்தா, உங்க பொண்டாட்டி பின்னாடி தான் உட்காந்துருக்காங்க, வேணா அவங்க கூட போய் உட்காருங்க. வேண்டாம் வேண்டாம், அவ அடிப்பா. அடியே ஒத்த ரோசா, என்னட்டி இது? இந்தியன் படம்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க, இந்தியன் தாத்தாவே இன்னும் வரல. எத்தே, தாத்தா ராமுக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு பாருங்க, போய் பார்த்துட்டு வாங்க. அடியே, நான் பொக்கவாய் தாத்தாவை பத்தி பேசலட்டி, இந்தியன் தாத்தாவை பத்தி சொன்னேன். வந்துட்டாரு. ஏமா வரல மடக்கிக்கிட்டு என்னமா குத்துதாரு? மொத சீனே சண்டையா? எத்தே, அந்த குத்துதாருல அதுக்கு பேரு தான் கராத்தே. ஏட்டி, இது கராத்தே இல்லட்டி, குத்து சண்டைட்டி. உனக்கு ஒண்ணுமே தெரியலையே. அப்படியாக்கா? இவ்வளவு நாளா நான் கராத்தேன்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன், குத்து சண்டையாக்கும். ஏ கடவுளே, இவங்களை வச்சுக்கிட்டு படம் பார்க்கவா? அவர் வர்ம கலைய வச்சு கையை வச்சு குத்திக்கிட்டு இருக்காரு. இவங்க ஒரு ஆள் கராத்தேங்கு, ஒரு ஆள் குத்துச்சண்டைங்கு. இவங்களெல்லாம் வச்சு நான் எப்படி சமாளிக்க? அப்படித்தான் வில்லனை போட்டு அடிங்க. நல்லா அடிங்க. படம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்கி, எனக்கு தான் உட்கார்ந்து பார்க்காதவளோ தெரியலையே. அப்படி போடு அசத்தி போடு கையாளே. இப்படி போடு இழுத்து போடு கையாளே. உன்னோட ஊரு சுத்த உப்பு மூட்டை ஏறிக்கிறேன். யாத்தே, மங்கம்மா மண்டைய உடைச்சிட்டாளே. இந்த ஆட்டம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? நெட்டம்மா போதும் ஆடுனது, வந்து உட்காரு, படத்தை பார்ப்போம். தாத்தாவே இது என்ன காயம்? வீங்கி இருக்கு மண்டையில, இது என்ன கெட்டு? அவளா சொன்னால் இருக்காது. நானே உன் மண்டைய உடைச்சதும் நானே, அதில் கட்டு போட்டதும் நானே அது நானே. நீயா பேசியது என் அன்பே, நீயா பேசியது. ஏம்மா, கண்ணு போச்சே. பொண்டாட்டி ஒருத்தி பின்னால சீட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்க, இருக்கும்போதே நீ மங்கம்மா ஆடிட்டு கிடக்க. உனக்கு எவ்வளவு கொழுப்பு? மங்கம்மா, என்னைய காப்பாத்து. ஐ அம் சாரி முருகேசா. வீட்டுக்கு வா கிழவா, நான் காப்பாத்துதே. ஏம்மா, யாராட்டி என்னைய காப்பாத்துங்கம்மா. இன்டர்வல் விட்டாச்சு, வாங்க எல்லாரும் பாப்கார்ன் திங்க போவோம்.